வெல்கம் டு தமிழ் தேனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் உலாவிட்டு இருக்கக்கூடிய சூதாட்டங்களை பற்றி பேச போகிறோம். இணையத்தில் இன்றைக்கி பரவலாகிவிட்ட சூதாட்டங்கள் பலருக்கும் விளையாட்டாய் தோன்றினாலும் உண்மையிலேயே அது ஒரு மோசடி அமைப்பாகவே உருவெடுத்திருக்கிறது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இது இன்றைக்கி இருக்கக்கூடிய சில்லறை மக்களின் வாழ்க்கையை மாற்றி வரக்கூடிய ஒரு பெரிய விஷப்பாம்பாகவே இருக்கின்றது. ₹1 10,000 வெல்லலாம் அல்லது பல லட்சம் வெல்லலாம். இந்த போட்டியில் கலந்துக்கங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிலாம் விளம்பரங்கள் தினமும் நம்மளை வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற இடங்களில் துரத்தி கொண்டே வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்புலத்தில் உள்ள மெய்யான நோக்கம் மக்களின் ஆசையை பயன்படுத்தி அவர்களின் நிதி வாழ்க்கையை சீர்குலைக்கிறது தான். வெற்றி என்பது வாடிக்கையாளருக்கா அல்லது சூதாட்ட நிறுவனத்துக்கா என்று பார்த்தோமேயானால் மிக முக்கியமான உண்மை அப்படின்னு பார்த்தா, வெற்றி எப்போது யாருக்கு வழங்கப்படும் என்பது முழுவதுமாக அந்த சூதாட்ட நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. சிலருக்கு ஆரம்பத்தில் சிறிய வெற்றி வழங்கப்படலாம். அது உங்களை ஈர்க்கும் வலைப்பதிவாக மட்டுமே இருக்கிறது. உங்கள் நம்பிக்கையை பெற்ற பிறகு அதிகமாக முதலீடு செய்ய வைப்பது அவர்களின் இரகசிய யுத்த கட்டமைப்பு. நீங்கள்தான் வெற்றி பெறுகிறீர்கள் என எண்ணுவதை அவர்கள் முன்பே திட்டமிட்டிருப்பார்கள். ஆனால் வெற்றி ஒரு தண்டோரி. உண்மையில் நீங்கள் இல்லை, அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். நீங்கள் உங்கள் பணத்தையும் நிம்மதியும் தான் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு மாநிலங்களில் ஆன்லைன் சூதாட்டங்கள் சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டாலும் அவை பெயரை மாற்றிக்கொண்டு விளம்பர வடிவங்களை மாற்றிக்கொண்டு புதிய வடிவத்தில் திரும்பிக் கொண்டே வருகின்றன. உதாரணமாக, கேம் ஆஃப் ஸ்கில் என்ற பெயரில் விளம்பரமிடுவது, ஃப்ரீ என்ட்ரி, கேஷ் ப்ரைஸ் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது, ஆப்பில் உள்ள இன் ஆப் பர்ச்சேஸ் மூலம் பணம் பெறுவது, இவை அனைத்தும் பொதுமக்கள் கண்ணில் சிறு விளையாட்டாக தோன்றினாலும் அதன் பின்னணி ஒரு மாபெரும் திட்டமிடப்பட்ட கொள்ளைதான். யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்பவுமே இந்த விளையாட்டில் பாதித்து வருகிறார்கள். வேலையின்மை, எளிதில் பணம் சம்பாதிக்க ஆசை என்பவற்றால் இந்த இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் மத்திய வயது மக்கள் குடும்ப செலவுகளை நிவர்த்தி செய்யும் எண்ணத்தில் நாமும் பணத்தை ஜெயித்து விடலாம் என்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்தை இதில் முதலீடு செய்கிறார்கள். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிகர்களும் இந்த விளையாட்டின் மூலமாக ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். மாணவர்களும் இந்த விளையாட்டில் தங்களுடைய பாக்கெட் மணியை இழந்து வருகிறார்கள். மேலும் அந்த விளையாட்டிற்கு அடிமையாகியும் வருகிறார்கள். இதுக்கு எதிராக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, தகவல் விழிப்புணர்வு, அதாவது பள்ளி, கல்லூரி மட்டுமின்றி சமூக ஊடகங்களில் இந்த விஷயத்தை பற்றிய விழிப்புணர்வு தேவைப்படும். சட்ட விழிப்புணர்வு. மக்கள் எப்போதும் சட்டப்படி இது தவறு என்பதை உணர்கிறார்களோ அப்போதுதான் பாதுகாப்பு அவங்களுக்கு தொடங்குது. தடை மற்றும் புகார் நெறிமுறைகள். அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் சைபர் கிரைம் போர்ட்டல் வழியாக புகார் செய்ய வழிகாட்ட வேண்டும். உண்மையான சம்பவங்களை பகிருங்கள். ஏமாற்றப்பட்டவர்களுடைய கதைகள், வீடியோக்கள், கட்டுரைகள் மூலம் மற்றவர்களும் விழிக்க தூண்டப்பட வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த விளையாட்டின் மூலமாக தற்கொலையும் செய்து வருகிறார்கள். அது போன்ற விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மேலும் அதில் இருக்கக்கூடிய நிதி அபாயங்களையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இதுபோன்ற ஆன்லைன் சூதாட்டங்களை விளையாண்டு அந்த நிறுவனத்துடைய கல்லாவை கட்டுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இணைய சூதாட்டங்கள் இன்று ஒரு விளையாட்டு அல்ல, அது நம்மை அழைக்கும் ஒரு மாயை. வெற்றியை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்ற எண்ணம் தவறான நம்பிக்கை. வெற்றி அவர்களது திட்டத்தின் ஒரு பகுதிதான். உண்மையான வெற்றி நாம் அவற்றை தவிர்ப்பதில்தான் உண்மையான வெற்றி இருக்கிறது. இந்த கட்டுரை உங்கள் சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுகின்றேன். மேலும் தகவலுக்கு நமது தமிழ் தேனியோடு இணைந்திருங்கள். நன்றி.